வணக்கம் உறவுகளே. அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்கிறாப்புல, நாங்கள்லாம் கருவிலேருந்தே திமுக கொள்கை கோட்பாடுகளை பூரா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் படித்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் பரம்பரையாக திமுக. உங்களுக்கு என்ன, பரம்பரையாக திமுகவில் இருக்கீங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கீங்க. உங்கள் அப்பா சாதாரண ஆளாக இருந்தார், இப்போ பாலு அவர்கள். இன்றைக்கி கப்பல் கம்பெனி வச்சுருக்க அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. யார் வீட்டு காசு? விவசாய வேலை பார்த்து சம்பாரிச்சிங்களா, இல்லை கட்டட வேலை பார்த்து சம்பாரிச்சிங்களா? என்னங்க வேலை பார்த்து சம்பாரிச்சிங்க? கருவுலேருந்தே ஒரு திமுககாரன். நல்லா இருங்க, திமுககாராக இருங்க. உங்கள் தொகுதியில், உங்கள் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்க மக்களை நீங்கள் சாராயாலம் நடத்துகிறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு ஏகப்பட்ட பேரை குடியை கெடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பெண்களுடைய தாலியை அறுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்க. மற்றபடி உங்கள் தொகுதியில் உள்ள, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். டிஆர்பி ராஜா அமைச்சரை தான் நாங்கள் கேட்குறோம். என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காரு, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் அப்பா எம்பி, அந்த எம்பி தொகுதியில் மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுருக்கீங்களா? எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குன்றா அந்த ஏரியாவில், அதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் அமைச்சராகி, நீங்கள் இப்போ அமைச்சராகிட்டீங்க. அமைச்சராகி என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? விவசாயி விளைய வச்ச நெல் மழையினால் பூரா முளைச்சி போய் கிடக்கு. நீங்கள் தானே வீடியோ போட்டீங்க. உடனே மல் சேமிப்பு கிடம் கட்டுறோம்னு கட்டி முடிச்சிட்டிங்களா? உங்கள்கிட்டலாம் காசே இல்லையா? காசே இல்லையா? மக்களுக்கு நல்லது பண்ணுங்கய்யா. உங்களை நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அதை விட்டுவிட்டு சும்மா பெருமைக்கு நாங்கள்லாம் கருவில் இருந்து திமுககாரங்க இருந்துட்டு போங்க, திமுக இருந்துட்டு போங்க. என்ன புரேசனம்? உங்கள் குடும்பம் வாழும், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கால் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். மற்ற மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? படித்த இளைஞர்களுக்கு கூட வேலைவாய்ப்பு உறுதி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இப்போ எத்தனையோ லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துருன்னு சொல்கிறீங்களே, அந்த முதலீடு ஃபுல்லாக இத்தனை பேருக்கு எனக்கு வேலை கொடுத்துருன்னு சொல்கிறீங்களே, வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா உங்களால்? வெள்ளை அறிக்கை விட முடியுதானே? ஐயா மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டார் வெள்ளை அறிக்கை கொடுங்கண்டு. இப்போ ஏன் நீங்கள் வெளியிட மாட்டீங்க? நாங்கள் இந்த ஊருக்கு போனோம், இந்த நாட்டுக்கு போனால் இவ்வளோ முதலீடு கொண்டு வந்திருக்கோம், இத்தனாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோன்னு வெளியிடுங்க. உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதை விட்டுப்புட்டு சும்மா பெருமையாக பேசுகிறது. ஐயா மு.க. ஸ்டாலினை பேசணும், அடுத்து உதயநிதி ஸ்டாலினை பேசணும். இல்லைண்டா உங்களுக்கு பதவி கிடைக்காது, பணம் சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நீங்கள் அவங்களுக்கு குடும்பத்துக்கு சால்ரா போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நல்லா இருண்டு போங்க. நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க. தமிழ்நாடோட அரசு பள்ளிக்கூட கட்டணங்களை என்ன நம்ம இருக்கு போய் பாருங்கள். நீங்கள் பூரா தனியாருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு பெர்மிஷனை கொடுத்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை போய் சேர்க்க முடியாத நிலைமைக்கு வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு அப்பா பார்த்துருக்கீங்களா இல்லையா? தெரியலன்னா சொல்லுங்கள், நானும் கூட்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக காட்டுங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது கட்டடத்தில், பள்ளிக்கூட கட்டணங்களில் பாத்ரூம் வசதி இல்லாமல், பெண்களுக்கு ஆண்களுக்கு தனியாக இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்க படிக்கிற பசங்க. விளையாட்டுத்துறையில் அவ்வளோ மேம்படுத்தியிருக்காராம். என்ன மேம்படுத்தியிருக்காரு விளையாட்டுத்துறையை? உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றவுடனே விளையாட்டுத்துறை அமைச்சராக பன்மடங்கு வேலை செஞ்சுருக்காரு. என்ன வேலை செஞ்சுருக்காரு ஒன்றுமே தெரியலைங்கய்யா. நானும் ஒரு 7-8 மாவட்டத்தில் நானும் சுற்றி பார்த்துட்டேன். அங்கே உள்ள கிராம பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. பாத்ரூம் வசதி இல்லாமல் இருக்குது. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் திமுக கட்சிக்காரன், உங்கள் மாவட்ட செயலாளர் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னும் எத்தனையோ கிராமத்தில் கட்டட வசதி இல்லாமல் மரத்தடியில் உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாணவர்களை. மழை பெஞ்சால் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் முன்னேற்றி இருக்கோம், விளையாட்டுத்துறை ரொம்ப முன்னுக்கு கொண்டு வந்துருக்கோம்னு சொல்கிறீங்க. பார்க்குறதுக்கு வேடிக்கையாக தான் இருக்குது.